श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரகத்துடனும் அடியோங்களோட குரு ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமியினுடைய அனுகிரகத்துடன் நாம் இன்றைய தினமும் நாளைய தினமும் நலங்கள் தரும் மகாலட்சுமி அப்படிங்கிற தலைப்பின் கீழே மகாலட்சுமி தாயாரின் பெருமைகளை ஆதிசங்கர பகவத்பாதாள் அருளி செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை கொண்டு அனுபவிக்க உள்ளோம். இப்போ மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பத்னி நம்ம எல்லாருக்கும் ஜெகன்மாதாவாக திகழறா அப்படிங்கிறது நம்மளோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளோட ஆச்சாரியர்கள்லாம் ஒரு ஃபார்ம் அண்ட் ஃபிகரோட நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் உபதேசம் பண்ணியிருக்கா. அப்போ இந்த இடத்துல மகாலட்சுமி பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது பகவானான பரமாத்மாவை அடைய விரும்புறது, ஆனால் அதால் அடைய முடியல, ஏன்னா அவ்வளோ பாபம் பண்ணி வச்சுருக்கு இந்த ஜீவாத்மா. அப்போ இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் யாராவது சேர்த்து வைக்கணும். அந்த சேர்த்து வைக்கிற வேலையை தான் மகாலட்சுமி பண்ணுறா. புருஷகார பூதையாக இருந்து ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துன்னு ஜீவாத்மாவை கைட் பண்ணி பரமாத்மா இடத்துல சேர்க்குறா. புருஷகாரமாக இருந்துட்டு உபேயத்திலும் இருக்கா மகாலட்சுமி. உபேயம் அப்படின்னா டெஸ்டினேஷன். நம்ம யாரை அடையிறோம்? பத்தியான பகவான் இல்லையே, ஸ்ரீயப்பதியான பகவான் அடையிறோமே. அப்போ தாயாரோட கூடி இருக்கிற அந்த பகவான் அடையிறோம் அப்படிங்கிறதால புருஷகாரமாக இருந்துட்டு உபேயம், அதாவது டெஸ்டினேஷன்லேயும் இருக்கா மகாலட்சுமி தாயார். அப்பேற்பட்ட இந்த மகாலட்சுமி தாயாருக்கு எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரை பற்றி பேசியிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வேதத்துலேருந்தே ஆரம்பிப்போம். வேதத்தில் ரிக்வேதத்தோட கீழபாகம் அப்பெண்டிக்ஸ் போர்ஷனான ஸ்ரீ சூக்தத்தில் முழுக்க முழுக்க மகாலட்சுமி தாயார் பற்றியே பேசியிருக்கா. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மாவஹா அப்படின்னு தாயாருக்கே டெடிகேட் பண்ண ஒரு சூக்தம் ஸ்ரீ சூக்தம். இதை ஆரம்பித்து ஆச்சாரியர்கள் பலவிதமான ஸ்தோத்திரங்கள், சதகங்கள், சஹசிரங்கள், அஷ்டோத்திரங்கள் கொட்டி தள்ளியிருக்கா மகாலட்சுமி தாயார் மேலே. அந்த ஒரு வரிசையில் ஆச்சாரியர்கள் பட்டியலில் முதல்ல மகாலட்சுமி தாயாரை பாட வந்தவர் ஆதிசங்கர பகவத்பாத கனகதாரா ஸ்தோத்திரத்தை கொண்டு. ஆதிசங்கரோட சரித்திரத்தை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். இவர் சிவகுரு ஆர்யாம்பா அப்படிங்கிற தம்பதிக்கு மகனாய் சங்கரன் அப்படிங்கிற திருநாமத்தோட அவதாரம் பண்ணுறார். கேரள மாநிலத்தில் காலடி அப்படிங்கிற கிராமத்தில் திருஷூர் வடக்குநாதனோட அனுகிரகத்தோட அவதாரம் பண்ணுறார். தக்க சமயத்தில் இவருக்கு உபநயனம் நடக்கிறது. இப்போ ஒரு சமயம் துவாதசி திதி அன்னைக்கு பிக்ஷைக்கு போகிறார். ஒரு கிரகமாக போய் பவதி பிக்ஷாம் தேஹி பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்டுட்டே போகிறார். அப்போ ஒரு ஏழை பெண்மணியோட கிரகத்து வாசலில் நின்று பவதி பிக்ஷாம் தேஹி அப்படிங்கிறார். அந்த பெண்மணி வெளில பார்க்குறா. பார்த்தா பிரம்ம தேஜஸ்வியான ஒரு குழந்தை. இந்த பெண்மணிக்கு ஒரு ஆசை, இந்த குழந்தைக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு. ஆனால் அவள்கிட்ட எதுவும் தர்றதுக்கு இல்லை, ஏன்னா இவள் ஏழ்மையில் இருக்கா. இப்போ வெளில வரா உள்ளே போகிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த பெண்மணிக்கு ஆசை இந்த குழந்தைக்கு ஏதாவது தரணும் அப்படின்னு. அப்போ ரொம்ப தேடி ஒரு நெல்லிக்காய் கிடைக்கிறது அந்த பெண்மணிக்கு. சரி இதை தந்துடுவோம் அப்படின்னு அந்த நெல்லிக்காயை எடுத்துன்னு தரா. பார்த்தா அதில் பாதி வேற அழுகி இருக்கு. ரொம்ப வெக்கத்தோட தரா. இப்போ சங்கரர் பார்க்குறாரா, ஏன்ட்டே எதுவும் இல்லை, நான் என்னத்தை உனக்கு தருது அப்படின்னு துரத்தி விடாமல் ஏதாவது இந்த குழந்தைக்கு தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாய்மை, அப்படிங்கிற அந்த ஒரு அன்புக்காக நம்ம மகாலட்சுமி தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இவாளோட தாரித்திரத்தை நீக்கணும். இங்கே மகான்களோட குவாலிட்டி நமக்கு தெரியுது. பொதுவாகவே மகான்கள் எல்லாருமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு லோகக்ஷேமத்துக்காக பாடுபடுவா. தன்னை வருத்தின்னு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணுவா. சங்கரர் இன்னும் இங்கே சன்னியாசமே வாங்கிக்கலையே, பாலசங்கராக தானே இருக்கார். அப்போ அந்த ஒரு வயசுலேயே அவருக்கு மகான்களோட அந்த ஒரு குவாலிட்டி தெரியுது. இப்படி மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணுற அப்போ தான் இந்த அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் பிறக்கின்றது. 21 ஸ்லோகங்களோட கூடிய இந்த ஸ்தோத்திரத்தில் முதல் 8 ஸ்லோகங்களில் பகவத்பாதாள் தாயாரோட அந்த ஒரு கடைக்கண் பார்வையின் மகிமையை பற்றியே பேசுகிறார். அந்த 8 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகம் அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதி ரபாங்க லீலா மாங்கல்யதா அஸ்து மம மங்கள தேவதாயாக. மாங்கல்யதா அஸ்து, எனக்கு அது மங்களத்தை தரட்டும். எது மங்களத்தை தரட்டும்? மம மங்கள தேவதாயாக அபாங்க லீலா, என்னோட மங்கள தேவதையான மகாலட்சுமியினுடைய ஓரக்கண் பார்வை.
அபாங்கலீலா அப்படின்னா ஓரக்கண் பார்வை, சைட் லாங் கிளான்ஸ். அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமியினுடைய அந்த ஓரக்கண் பார்வை எனக்கு மங்களத்தை தரட்டும். எனக்குன்னா இந்த இடத்துல அந்த பெண்மணிக்கு மங்களத்தை தரட்டும். எப்பேற்பட்ட கடைக்கண் பார்வை? அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆசிரயந்தி. எப்பேற்பட்ட கடைக்கண் பார்வையினால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் புலகாங்கிதம் அடையறாரோ, அதாவது தாயார் அனவரதமும் பெருமாளை பார்த்துட்டே இருக்கா, அன்போடு பார்க்குறா, சும்மா பார்க்கணுமே அப்படின்னு பார்க்கல, இப்படி அன்போடு பார்க்கறதுனால பெருமாளுக்கு அந்த ஒரு ஆனந்தத்தில் கூஸ் பம்ஸ் வருதான், புலக பூஷணம். அப்படி அந்த கூஸ் பம்ஸ் வருதுனால அப்பேற்பட்ட அந்த தாயாரோட அந்த ஒரு கடைக்கண் பார்வை எனக்கு மங்களத்தை தரட்டும். பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம். இங்கே ஒரு அழகான கம்பேரிசன் ஆதிசங்கரர் தரார். தமாலம் அப்படிங்கிறது சினமன் ட்ரீ, பட்டை மரம். இந்த ஒரு சினமன் ட்ரீயில் அங்கங்கே மொட்டுகள்லாம் பூத்துருக்கான். அந்த மொட்டில் வண்டுகள்லாம் அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறது. இது எது மாதிரி இருக்குது? பகவான் அப்படிங்கிறவர் தான் அந்த பட்டை மரம், அந்த தமால மரமா. அப்படி பகவானோட வக்ஷஸ்தலம் அப்படிங்கிறது அந்த மொட்டு. அந்த வக்ஷஸ்தலத்தில் தாயார் அனவரதமும் உட்காந்துட்டுருக்கா, அதுதான் அந்த மொட்டில் வண்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்பேற்பட்ட அந்த தாயாரோட அபாங்கலீலா எனக்கு மங்களத்தை தரட்டும். சுவாமி தேசிகன் எடுக்கிறார், வக்ஷபீட்டீம் மது விஜயினஹா பூஷயத்தீம் ஸ்வகாந்தியா. ஆழ்வாரும் எடுக்கிறார், அகலகில்லே நிறைவுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. தாயார் அனவரதமும் உட்கார்ந்துருக்காளாம். பெருமாளே நகருன்னா கூட தாயார் நகர மாட்டா. அப்பேற்பட்ட அந்த தாயாரோட அந்த கடைக்கண் பார்வை எனக்கு மங்களத்தை தரட்டும். அங்கீகிருதாகில விபூதிஹி. எவள் எல்லா செல்வத்துக்கும் அதிபதியோ, எவளுக்குள்ள எல்லா செல்வமும் அடங்கி இருக்கோ, அப்பேற்பட்ட அந்த மகாலட்சுமி தாயாரோட ஓரக்கண் பார்வை எனக்கு மங்களத்தை தரட்டும். லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூத ஹிதப்பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம். விபூதி அப்படிங்கிற திருநாமாக்கு அந்த இடத்துல அர்த்தம் எல்லா செல்வத்துக்கும் அதிபதியானவள். அப்பேற்பட்ட அந்த தாயாரோட அந்த அபாங்க லீலை, அந்த ஓரக்கண் பார்வை எனக்கு மங்களத்தை தரட்டும் அப்படின்னு ஆதிசங்கரர் இந்த முதல் ஸ்லோகத்தில் எடுக்கிறார். இரண்டாம் ஸ்லோகத்தில் முக்தா முகுர் விதததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதா கதானி மாலாத்ரிஷோர் மதுகரீவ மகோத்பலேயா சாமேஸ்ரீயம் திசது சாகர சம்பவாயாக. முக்தா முகுஹு முகுஹு விதததி வதனே முராரேஹே. இங்கே பெருமாளை ஒரு பெரிய ஆம்பல் பூக்கும் தாயாரை அதில் சுத்த, தாயாரோட கடைக்கண் பார்வையை அதில் சுற்றுற வண்டுக்கும் கம்பேர் பண்ணுறார் ஆதிசங்கரர். மதுகரீவ மகோத்பலேயா. இந்த பெரிய ஆம்பல் பூவில் ஒரு வண்டு வந்து உஸ்ஸுன்னு சுற்றுறதான், இப்படி போகிறது திருப்பி இப்படி வருது, இப்படி போகிறது திருப்பி, இது மாதிரியே பண்ணிட்டு இருக்கா அந்த வண்டு. பெருமாள் அப்படிங்கிறவர் தான் இந்த இடத்துல அந்த பெரிய ஆம்பல் பூ, அந்த மகா உத்பலம். தாயாரோட கடைக்கண் பார்வை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வண்டு. தாயார் வந்து பெருமாளை அன்போடு பார்க்குறாளாம். பிரேம திரபா பிரணிகிதாடு. பிரேமையோடு பார்க்குறா தாயார், அன்போடு பார்க்குறா, திருப்பி வெக்கத்தில் தலையை குடிஞ்சுன்றாளாம், திருப்பி அன்போடு பார்க்குறா, திருப்பி தலையை குடிஞ்சுன்றா. கதா ஆகத்தானே, போகிறது வருது போகிறது வருது, இது மாதிரியே பண்ணிட்டு இருக்காளாம் தாயார். அப்பேற்பட்ட மாலா திருஷோஹோ, ஒரு மாலை போல இருக்கிற தாயாரோட கடைக்கண் பார்வை. இப்படி போகிறா திருப்பி வருது, இப்படி போகிறது திருப்பி வருது, இப்படி போகிறது இப்படி திருப்பி வருது. இது ஒரு மாலை மாதிரி இருக்கு இல்லையா, அதனால மாலா திஷோஹோ, கார்லண்ட் ஆஃப் கிளான்சஸ். அப்பேற்பட்ட அந்த தாயாரோட கடைக்கண் பார்வை சாமேஸ்ரீயம் திசது, அது எனக்கு மங்களத்தை தரட்டும், ஸ்ரீயம் செல்வத்தையும் தரட்டும். சாகர சம்பவாயாக. எவள் சாகரத்திலிருந்து தோன்றினாளோ, அதாவது தேவர்களும் அசுரர்களும் ஒரு சமயம் பார்க்கடலை கடையரா, வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அப்படிங்கிறது இளங்கோவடிகள். இப்படி பார்க்கடலை கடையும் போது விதவிதமான பொருட்கள் வருது. சிந்தாமணி வருது, உச்சைஸ்ரவஸ் வருது, அமிர்தம் வருது, ஹாலாஹல விஷம் வருது, சந்திரன் வரார், சந்திராம் சந்திர சகோதரி அப்படின்னு தாயார் சந்திரனுக்கு அடுத்தது வரா. அது ஆதாரமாக வச்சுட்டு தான் பகவத் பாதாளிங்க எடுக்கிறார். சாகர சம்பவாயாக, சாகரத்திலிருந்து தோன்றியவளுடைய அந்த கடைக்கண் பார்வை எனக்கு மங்களத்தை தரட்டும் அப்படின்னு ஆதிசங்கரர் இந்த முதல் 2 ஸ்லோகங்களில் எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகங்களில் ஆதிசங்கரர் எப்படி தாயாரோட கடைக்கண் பார்வையை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத அடியனோட சகபாட்டி தர்ஷனன்னா சொல்லுவார். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால இந்த விஸ்வாவசு நாம சம்வத்சரம் ஷரத் நவராத்திரியில் 2 நாள் நலங்களை அள்ளித்தரும் மகாலட்சுமிங்கிற தலைப்பு கீழே ஆதிசங்கர பகவத்பாதர் அனுகிரகம் பண்ண கனகதாரா ஸ்தோத்திரத்தை ஒரு ஸ்லோகமாக அர்த்தானுசந்தானம் பண்ணுற பாக்கியம் நம்ம அத்தனை பேருக்கும் கிடச்சிருக்கு. அதில் முதல் நாள்
அடியனுடைய சகபாட்டி ரிஷி முதல் 2 ஸ்லோகத்தோடு இப்போ பிராரம்பம் பண்ணியிருக்கார். அடுத்த 2 ஸ்லோகம், அதாவது கனகதாரா ஸ்தோத்திரத்துடைய 3வது 4வது ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை அனுபவிக்கிற பிரசங்கத்தில் நாம் இப்போ நிற்கிறோம். ஸ்லோகங்கள் என்ன, அதோடைய பதபதார்த்தம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகங்களில் ஆதிசங்கரர் ஒரு சினாப்சிஸ் மாதிரி என்ன சொல்ல வராருன்னு நம்ம தெரிஞ்சுட்டோன்னா அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் புரிஞ்சுக்கும் போது இன்னும் நன்னா கிரகிச்சிக்கலாம். அதில் இந்த 2 ஸ்லோகங்கள்லையுமே ஆதிசங்கர பகவத்பாதர் மகாலட்சுமியுடைய நேத்திரம், அதோடு சேர்த்து அந்த நேத்திரத்திலேருந்து வர்ற அவளுடைய கட்டாட்சம், இது 2த்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். இப்போ ஒரு விஷயத்துக்கிட்ட நம்ம பிரார்த்தனம்னு பண்ணுறோன்னா அந்த விஷயத்துடைய மகிமை என்னன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் இப்போது மகாலட்சுமியுடைய நேத்திரங்களுக்கு என்ன மகிமை, அந்த நேத்திரத்திலேருந்து வர அவளுடைய கட்டாட்சத்துக்கு என்ன மகிமைன்னு பார்த்தா, ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம்னு ஒரு ஸ்தவத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகம் இருக்குது. நம ஸ்ரீரங்கநாயக்கியை யத் ப்ரூ விப்ரம பேததா ஈஷோஷிதவ்ய வைஷமிய நிம்னோன்னதம் இதம் ஜகத்துன்னு. அந்த ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமானுடைய மகாமகிஷியாக இருக்கிற ஸ்ரீ ரங்கநாயக்கி தாயார் ஜெகன்மாதா, அவளுடைய கண்கள், அந்த கண்கள் மேலே இருக்கிற புருவங்கள், ஐப்ரோஸ், இது மேலே கீழே போயிட்டு வர்றதில்ல. எத் ப்ரூ விப்ரம பேதத்தா, அது மேலே போனால் ஜகத்தில் இருக்கிற ஏழையும் பணக்காரனாகலாம், அது கீழே வந்தால் பணக்காரனும் ஏழையாகலாம், ராஜா பிரஜாவாகலாம், பிரஜா ராஜாவாகலாம், எல்லாருடைய விதியும் அவளுடைய கண்ணில் இருக்குது. அத்தனை சக்தி மகாலட்சுமியுடைய நேத்திரங்களுக்கு மட்டுமே இருக்குது. அதோட கட்டாட்சத்துக்கு என்ன பலம்னா, ஜெகத்குரு ஸ்ரீமன் மத்வாச்சாரியால் அவருடைய துவாதச ஸ்தோத்திரத்தில் ரொம்ப அழகாக எடுக்கிறார். விஸ்வஸ்திதி பிரளய சர்க்க மகாவிபூதி விருத்தி பிரகாஷ நியமா விருத்திபந்த மோக்ஷா யஸ்யா அபாங்கலவ மாத்திரத ஊர்ஜிதா சா ஸ்ரீஹி யத் கட்டாட்ச பலவத் யஜிதம் நமாமி அப்படிங்கிறார். விஸ்வஸ்திதி பிரளய சர்க்க மகாவிபூதி, இந்த ஜகத்துடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு ஜீவாத்மாவும் அடுத்து எங்கே போகணும், சம்சாரத்திலே இருக்கணுமா, பந்தனத்தில் இருக்கணுமா, மோட்சத்துக்கு போகணுமா, அந்தந்தமஸா, எல்லா ஜீவாத்மாவுடைய விதி என்னங்கிறத நியமனம் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எந்த ஜீவாத்மா இந்திர பதவிக்கு போகணும், எந்த ஜீவாத்மா ருத்ர பதவிக்கு போகணும், எந்த ஜீவாத்மா பிரம்ம பதவிக்கு போகணும் வரைக்கும் அத்தனையும் நியமனம் பண்ணுறது மகாலட்சுமி ஒருத்தி. அது எப்படி பண்ணுறா? நம்மள மாதிரி 9 to 5 ஜாபில் உட்காந்து ஜோஹோ டேலி என்னென்னமோ வச்சு கஷ்டப்படுறாளான்னு கிடையவே கிடையாது. எஸ்யா அபாங்கலவ மாத்திரத்தை ஊர்ஜிதா சா ஸ்ரீஹிங்கிறார். அவளுடைய கடைக்கண் பார்வை இப்படி பார்த்தா எல்லாம் முடிஞ்சிருது, நாங்கள் இப்படி பார்த்தா உண்மையாக நடக்காது. அப்பேற்பட்ட மகாலட்சுமியுடைய கடைக்கண் பார்வை மகிமை, இது 2த்தையும் ஆதிசங்கர பகவத்பாதர் எப்படி கொண்டு வராருங்கிறது தான் இந்த 2 ஸ்லோகங்கள். முதல்ல 3வது ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரம். ஆமீலிதாட்சம் அதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்தகந்தமனிமேஷம் அனங்கதந்திரம் ஆகேகரஸ்திதகனீ நிகபக்ஷ்மநேத்திரம் பூத்தியை பவேன் மம புஜங்க ஷயாங்கனாயாஹான். இந்த ஸ்லோகத்தில் எதை பற்றி பாடுறார்? நேத்திரம், மகாலட்சுமியுடைய நேத்திரங்களோடு ஆரம்பிக்கிறார். எப்படி மகாலட்சுமின்னு தெரியறது? நேத்திரம் புஜங்க ஷயாங்கனாயாஹா. புஜங்கன்னா ஆதிசேஷன், புஜங்க ஷாயின்னா ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கிற பெருமாள். அங்கநாயாகனா அவனுடைய தர்மபத்னி சாக்ஷாத் ஜெகன்மாதாவான மகாலட்சுமி. அவளுடைய நேத்திரம் எப்படி இருக்குது? ஆகேகர ஸ்தித கனீனிக பக்ஷ்ம நேத்திரம், ஒரே இடத்துல ஸ்திதமாக இருக்கான், அங்கே எங்கே ஆடிண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகாமல் ரொம்ப ஸ்திதமாக இருக்குது, ரொம்ப ஸ்திரமாக இருக்குது. கனீனிக பக்ஷ்மமாக இருக்குது, பாதி கண்ணு மூடி இருக்குது, பாதி கண்ணு திறந்துருக்கான். பரதநாட்டியம் பண்ணுறவாளே யாரான்னு பார்த்தா சாந்திங்கிற பாவத்தை முகத்தில் காட்டணும்னா கண் கொஞ்சம் மூடி வச்சுப்பா, கொஞ்சம் திறந்து வச்சுப்பா. அதாவது அவள் கண்ணுலேருந்து சாந்தத்தை ஜகத்துக்கே கொடுக்கறதுக்காக பாதி கண்ணை திறந்து பாதி கண்ணை மூடி வச்சுட்டுருக்கா. அதோடு சேர்த்து ஆதிசங்கருக்கு அந்த கண்ணில் என்ன தெரியுறதுன்னா ஆனந்த கந்தம் அப்படிங்கிறார். ஆனந்தமே நிறைஞ்ச கண்களாக இருக்குது. இந்த எல்லா அனுபவத்திலையும் ஆனந்தம் தான் எல்லாத்த விட வசதியான அனுபவங்கிறோம். மோட்சத்திலேயே ஆனந்தம்ங்கிறது உபனிஷத். அப்பேற்பட்ட ஆனந்தமே நிறைஞ்ச கண்களாக இருக்குது. அதோடு சேர்த்து அனிமேஷமாக இருக்குது. கொஞ்சம் கூட சஞ்சலமே இல்லாமல் மட்டும் இல்லை, அது கொஞ்சம் கூட பிளிங்கே ஆறுதில்லை. ஒரு க்ஷணம் பிளிங்க் பண்ணிட்டா கூட நம்மளை பார்க்க முடியாதே, அதனால பிளிங்கே பண்ணாமல் நம்ம மேலே பார்த்துட்டே இருக்கிறோம்னு அனிமேஷமாக அனங்க தந்திரனாக இருக்கா. இதுதான் எல்லாத்த விட வசதி. அனங்கன்னா மன்மதன். அது எதுக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவபெருமான் மன்மதனை எரிச்சுட்டார் கோபத்தில், அதனால் அவனுடைய அங்கம் போயிடுத்து. அங்கம் போனதுனால மன்மதன் அங்கன் ஆயிட்டார். அந்த அனங்கன் எல்லாருடைய ஆசைகளை, நல்ல ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு மகாலட்சுமியுடைய கண்கள்லேருந்து சக்தியை எடுத்துக்கிறார் அப்படிங்கிறது அனங்க தந்திரம். அது மட்டும் இல்லை, அதிகம்ய முதா முகுந்தம் ஆமீலிதாட்சம், இதுதான் வசதி. மகாலட்சுமி கண் இப்படிலாம் இருக்கிறதுனால முகுந்தனான பரமாத்மா தன் கண்ணை ஆமீலிதாட்சம் மூடி வச்சுட்டு இருக்கானா.
ஏன்னா மகாலட்சுமி எல்லாத்தையும் பார்த்துப்பா, நம்ம சந்தோஷத்தோடு மூடி வச்சுட்டுருக்கலான்னு. பெருமாள் தான் முதல் ஃபெமினிஸ்ட். அதனால் அவர் கண்ணை மூடி வச்சுட்டு மகாலட்சுமி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த மகாலட்சுமியுடைய நேத்திரங்கள்லேருந்து நமக்கு என்ன வேணும்? பூத்தியை பவேன் மம புஜங்க ஷயாங்கனாயாங்கிறாள். நம்ம எல்லாருக்கும் எல்லா பூத்தின்னா ஐஸ்வர்யம், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லோருக்கும் கிட்டட்டம்னு இந்த 3வது ஸ்லோகத்தில் வர பிரார்த்தனை. அடுத்து 4வது ஸ்லோகம் எதவா இருக்கணும்? நேத்திரம் ஆயிடுத்துன்னா அடுத்து கட்டாட்சம். கட்டாட்சத்தை சொல்ல வர ஸ்லோகம். பாஹ்வந்தரே மதுஜித ஸ்ருதகௌஸ்துபேயா ஹாராவலீவ ஹரிநீலமயி விபாதி காமப்பிரதா பகவதோபி கட்டாட்சமாலா கல்யாணமாவஹது மே கமலாலயாயாங்கிற கட்டாட்ச மாலா. மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் மாலையாக வருமா, ஒன்றா வராதான். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி மாலையாக வருமா, ஒரே தடவை கட்டாட்சம் பண்ண மாட்டா. கொடுத்தா கூரையை பிச்சுண்டு கொடுக்குறதுன்னு லௌகிகத்தில் ஏதோ ஒரு பதம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தா மகாலட்சுமி நிறைய சரசரமாக செயினாக கொடுத்துட்டே இருப்பா. அப்பேற்பட்ட கட்டாட்சமாலா. யாருடைய கட்டாட்சமாலா? கமலாலயாயாக, கமலத்தில் வசிக்கிற மகாலட்சுமியுடைய கட்டாட்சமாலா. அது மட்டும் இல்லை, அவள் கமலத்திலேயே தான் இருக்காளா, அதை விட ஒசத்தியான ஒரு இடத்துல இருக்கா. அடியனுடைய சபாட்டி எடுத்த மாதிரி பாஹ்வந்தரே மதுஜித ஸ்ருதகௌஸ்துபேயா. மதுஜிதன், மதுங்கிற அரக்கனை அழித்தவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய பாஹ்வந்தரே, அவனுடைய 2 தோள்களுக்கு நடுவில் அவனுடைய செஸ்ட்டில் உட்காந்துருக்கா. எப்பேற்பட்ட செஸ்ட்டு? ஸ்ரீவத்சத்தால் அலங்கரித்த செஸ்ட். எப்படி தெரிகிறது? லலாட்ட கஸ்தூரி திலகம் லலாட்ட ஃபலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரம் நவமோக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கைர் ஹரிச்சந்திரம் சுலலிதம் தியான ஸ்லோகத்தில் சொல்கிறோம் இல்லையா. அப்பேற்பட்ட ஸ்ருத கௌஸ்துபேயா. அந்த கௌஸ்துபத்து பக்கத்தில் ஸ்ரீவத்சங்கிற சின்னத்தில் மகாலட்சுமி உட்காண்டிருக்கா. எப்படி உட்காண்டிருக்கா? ஹாராவலீவ ஹரிநீலமயி விபாதி. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அடி எனக்கு. ஏன்னா ஹரிநீலமயி, எல்லோவும் ப்ளூவும் கலந்த ஒரு அழகான கலரில் முத்து இருந்தால் எப்படி இருக்குமோ, அந்த முத்தை ஒரு மாலையாக கோத்தா எப்படி இருக்குமோ, அந்த மாலையை பெருமாள் மேலே போட்டால் எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகாக இருக்கலாம். நீங்களே யூகிச்சுக்கோங்க. அவ்வளோ அழகாக மகாலட்சுமி விபாதி பகவானுடைய வக்ஷஸ்தலத்தில் உட்காண்டிருக்கா. அவள் வக்ஷஸ்தலத்தில் உட்காண்டு எப்படி இருக்கா, அதுதான் பியூட்டி ஆஃப் தி ஸ்லோகா. காமப்பிரதா பகவதோபி கட்டாட்சமாலாங்கிறார். இதை 2 விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒன்று, பகவானுக்கே காமனையை உண்டாக்குறவள்னு ஒரு அர்த்தம். 2வது, நமக்கு விசேஷமாக முக்கியமான அர்த்தம். பகவதோபிங்கிற பதத்தை ஷஷ்டியில் எடுக்காமல் திருத்தியால் எடுத்து பகவதா அப்பின்னு பிரித்தா, காமப்பிரதா எல்லா காமனையும் பூர்த்தி பண்ணுறவளாக இருக்கா. யாருக்கு? நமக்கு. அவள் மட்டும் காமப்பிரதாவா இல்லை, பகவதா அப்பி பகவான் கிட்டேந்தும் நமக்கு இருக்கிற எல்லா ஆசையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறவளாக இருக்கா. ஸோ ஷீ போத் கிவ்ஸ் அஸ் வாட் எவர் வி வாண்ட் அண்ட் ஷீ மேக்ஸ் பகவான் கிவ் அஸ் வாட் எவர் வி வாண்ட். அப்படி இருக்கிற மகாலட்சுமி நம்ம மேலே என்ன பண்ணட்டும்? கல்யாணம் ஆவகத்துமே, எல்லா கல்யாணங்களும் எனக்கு உண்டாகட்டும்னு இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்தனை. பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்லோகம் மட்டும் இல்லை, கனகதாராலேயே எந்த ஸ்லோகம் இருந்தாலும் சரி, எந்த ஆச்சாரியர் எங்கே மகாலட்சுமியை வர்ணிச்சிருந்தாலும் சரி, பகவானை விட்டுட்டு மகாலட்சுமியை வர்ணிக்க மாட்டா, மகாலட்சுமியை விட்டுட்டு பெருமாளை வர்ணிக்க மாட்டா. ரொம்ப பிரசித்தமான ஒரு பத்தியம் இருக்குது கன்னடத்தில். ಜಗದುದರಣತಿ ವಿಮಲ ಗುಣರೂಪಗಳನಾಲೋಚನದಿ ಭಾರತ ನಿಗಮ ತತಿಗಳನತಿಕ್ರಮಿಸಿ ಕ್ರಿಯಾ ವಿಶೇಷಗಳ ಬಗೆ ಬಗೆಯ ನೂತನವ ಕಾಣುತ ಮಿಗೆ ಹರುಷದಿಂ ಪೊಗಳಿ ಹಿಗ್ಗುವ ತ್ರಿಗುಣಮಾನಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಸಂತೈಸಲೆಮಗನುದಿನವೊನ್. மகாலட்சுமி எப்படி இருக்கான்னா, பகவானை நித்தியம் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஒரு தடவையும் பார்க்கும்போதும் பகை பகைய நூத்தனவை காணுத. ஒரு தடவை பார்க்கும்போதும் பகவான் அவனுக்கு புதுசாக தெரியுறா. அதனால தான் அவருக்கு புலகாங்கிதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் புதுசாக காட்டுறார், மகாலட்சுமியும் பார்த்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட பகவானும் மகாலட்சுமியும் நமக்கு என்னெல்லாம் பண்ணணும், அவளுடைய கட்டாட்சத்திலேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணுங்கிறத சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் வர்ணிக்கும் போது, யஸ்யாம் யஸ்யாம் திஷி விஹரத்தே தேவி திருஷ்டிஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம் தன்வத்தே சம்பதோகாங்கிறார். யார் யார் மேலெல்லாம் மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் படுறதோ அவள் எல்லார் பின்னாடியுமே எல்லா சம்பத்துக்களும் எல்லா அனுகிரகமும் எல்லா பலமும் நான் முந்திக்கிறேன் அகம் அகமிகாம், நான் தான் முதல்ல போய் அனுகிரகம் பண்ணுவேன் அவனுக்குன்னு ஓடி ஓடி வந்து வேண்டான்னாலும் வந்து அனுகிரகம் பண்ணுவா. அப்பேற்பட்ட மகாலட்சுமியுடைய கட்டாட்சம் நமக்கு கிடைக்கணும்னு புரந்தரதாசர் மூலமாக பிரார்த்தனை பண்ணிட்டு முடிக்கலாம். சங்கே இல்லத பாக்யவ கொட்டு ಕಂಕಣ ಕೈಯ ತಿರುವುತ ಬಾರೆ ಕುಂಕುಮಾಂಕಿತ ಪಂಕಜಲೋಚನ ವೆಂಕಟರಮಣನ ಬಿಂಕದರಾಣಿ ಭಾಗ್ಯಾದ ಲಕ್ಷ್ಮೀ பாரம்மான்னு பேர்பட்ட பாக்யதா லக்ஷ்மி வெங்கடரமணன். இங்கே கூட பெருமாள் விடலை, வெங்கடரமனுடைய மகாராணியான இருக்கிற லக்ஷ்மி அவளுடைய பங்கஜலோச்சனம் தாமரையொற்றிய கண்களால் நமக்கு சங்கே இல்லத சந்தேகமே இல்லாமல் எல்லா பாக்யத்தையும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த 2 ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் எவ்வளவு அழகாலாம் வர்ணிக்கிறார்னு பார்க்குறதுக்கு அடியனுடைய சகபாட்டி ருத்ரன் வரார். அடியேன் அமைகிறேன். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.
நமஸ்காரம். ஸ்ரீகுருப்யோ நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. அண்ணா போன ஸ்லோகத்தில் 3rd and 4th ஸ்லோகம் சொன்னால், இப்போ நம்ம 5th and 6th ஸ்லோகம் அனுபவிப்போம். காலாம்புதாலி லலிதோ ரசி கைட்டபாரே தாராதரே ஸ்புரதியா தடிதங்கனேவ மாது சமஸ்த ஜகதா மகனீய மூர்த்தி பத்ராணிமே திஷது பார்கவ நந்தனாயா. காலாம்புதாலி லலிதோ ரசி கைட்டபாரேஹே. போன ஸ்லோகத்தில் மதுங்கிற அரக்கனை வதம் பண்ணினவர்னு வந்தது. இந்த ஸ்லோகத்தில் கைட்டபாரேஹே, கைட்டபன்கிற அரக்கனை வதம் பண்ணினவர்னு வருது. அப்படி கைட்டபன்கிற அரக்கனை வதம் பண்ணின பெருமாள் எப்படி இருப்பாராம்? காலாம்புதாலி லலிதோரசி, ரெயின் பேரிங் கிளவுட்ஸ் மாதிரி டார்க்காக இருப்பாராம் பகவான். ஆண்டாள் கூட பாசுரத்தை எடுக்கிறா இல்லையா, கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு. இந்த மாதிரி டார்க்காக இருப்பாராம் பகவான். அவருடைய பார்வை எப்படி இருக்குமாம்? லலிதோரசி. அவருடைய கண் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல, செங்கன் சிறுதே என்மேல் விழியாவோ, அப்படி ரொம்ப பேஷனேட்டான ஐசாம் பகவானுடைய கண்ணு. தாராதரே ஸ்புரதியா தடிதங்கனேவ. மேகத்திலிருந்து மழை வரணும்னா மேகங்கள்லாம் எப்படி கருத்த மேகங்களாக இருக்கும், அந்த மாதிரி பகவானுடைய திருமேனி இருக்காம். மேகத்தில் ஒரு ஃப்ளாஷ்னிங், ஒரு லைட்னிங் ஸ்ட்ரீக் வரும்போது எப்படி பளீர்னு தெரியும். அவர் மார்பில் மகாலட்சுமி தாயை வச்சுன்னு இருக்கார் இல்லையா, மகாலட்சுமி தாய் ஒரு லைட்னிங் ஸ்ட்ரீக் மாதிரி பளீர்னு தெரியறாளாம். மாது சமஸ்த ஜகதா மகனீய மூர்த்தி. உலகத்துக்கே தாயாரான மகாலட்சுமி தாயே. உலகத்துக்கே தாய் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பார்க்கடலிலேருந்து தோன்றிய ஆண் சந்திரன், பார்க்கடலிலேருந்து தோன்றிய பெண் மகாலட்சுமி, சந்திராம் சந்திர சகோதரீம். இப்போ நம்ம சந்திரனை நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி கூப்பிடுவோம்? சந்தா மாமா, அம்புலி மாமா அப்படின்னு. இப்போ நம்ம சந்திரன் நம்ம எல்லாரும் மாமா அப்படின்னு கூப்பிடுறோன்னா, சந்திரனுடைய தங்கை யார்? மகாலட்சுமி. மகாலட்சுமி நம்ம எல்லாருக்கும் தாயாராக தான் இருக்க முடியும். அப்படி உலகத்துக்கே தாயாரான மகாலட்சுமி தாயே. மகாலட்சுமி ஜகன்மாதா மனமிரங்கி வரமருள். அப்படி பத்ராணிமே திஷது பார்கவ நந்தனாயாக. பத்ரம் அப்படின்னா மங்களம் உண்டாகட்டும். பத்ரங்கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாக. அதான் இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சிச்சைனாம் பத்ரம் தே பாணிங்கிரணீஸ்வ பாணினா. நல்லதை மட்டுமே தரக்கூடியவள் ஜெகன்மாதாவான மகாலட்சுமி தாயே. அப்படி உன்னுடைய கடைக்கண் பார்வை என்மேல் வராதா அப்படின்னு எடுக்கிறார். அடுத்து பிராப்தம் பதம் பிரதமத கலு யத் பிரபாவாத் மாங்கல்ய பாஜி மதுமாதினி மன்மதேன மையா பதே ததிக மந்தர மீக்ஷணார்த்தம் மந்தால சம்ச மகராலய கன்யகாயாக. மகராலய கன்யகாயாக. சமஸ்கிருதத்தில் மகரம் அப்படின்னா கிராக்கடைல் அப்படின்னு அர்த்தம். மகராலயம் அப்படின்னா கிராக்கடைல் இருக்கக்கூடிய இடம். பொதுவாக கிராக்கடைல்ஸ்லாம் வந்து சால்ட் வாட்டரில் இருக்கவே இருக்காது. இந்த நதி, குளம், அந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் தான் இருக்கும். ஆனால் ஏன் இங்கே ஆதிசங்கர பகவத்பாதால் மகராலய கன்யகாயாக அப்படின்னு எடுக்கிறாருன்னா அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. வால்மீகி பகவான் ராமாயணத்தில் ராமரை பற்றி மட்டும் சொல்லாமல் அந்த காலத்தில் என்னென்ன விதமான மரங்கள், என்னென்ன விதமான மிருகங்கள் இருந்ததுன்னு கூட எடுக்கிறார். அதில் ராமர் பாரத தேசத்திற்கும் லங்கைக்கும் நடுவில் சேர்த்து கட்டினார் இல்லையா. ராமர் எங்கே கட்டினார்? பே ஆஃப் பெங்காலில் கட்டினார். இந்த உலகத்திலேயே அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சால்ட் வாட்டரில் கிராக்கடைல் இருக்கும். அதை கூட வால்மீகி பகவான் நமக்காக சொல்லியிருக்கார். அதான் ஆதிசங்கர் பகவத்பாதால் இங்கே மகராலய கன்யகாயாக அப்படின்னு எடுக்கிறார். அப்படி மக்கரங்கள் வசிக்கக்கூடிய சமுத்திர ராஜாவின் திருமகளான மகாலட்சுமி தாயே மகராலய கன்யகாயாக. பிராப்தம் பதம் பிரதமத கலு யத் பிரபாவாத். பிராப்தம் பதம், தாயாருடைய கடைக்கண் பார்வை கிடைக்கும் பிராப்தம் இருந்தால் சாதாரண புல் கூட பகவானை அலங்கரிக்கும் அருகம்புல்லாக மாறிடுமா. அருகம்புல்லுக்கு சமஸ்கிருதத்தில் தூர்வாதலம் அப்படின்னு பேர். மாங்கல்ய பாஜி மதுமாதினி மன்மதேன. செவ்வாய்க்கு குஷன் அப்படிங்கிற பேர் இருக்கு. ரவி சசி கூஜ புத குரு சுக்ர சனைஸ்வர ராகு கேது மேதாரம் ராஜகுமாரம் ராமம் பவன ஜாப்தம் அவ
நிஜா மனோஹரம் பஜரே ரே மானச. எந்த ஒரு வேர்டோடைய முதல் அக்ஷரம் கு அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறதோ அது ரொம்ப மட்டமான இன்ஃபீரியரான அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. குச்சேலர், பகவானுடைய சகாக்கு பேர் குச்சேலர். சேல அப்படின்னா வஸ்திரம், குச்சேல அப்படின்னா கிழிஞ்ச வஸ்திரத்தை அணிந்திருக்கக்கூடியவர். அதனால தான் அவருக்கு குச்சேலர் அப்படிங்கிற பேர். அந்த மாதிரி குஜன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவபெருமான் நாட்டியம் ஆடும் பொழுது அவருடைய வேர்வை துளி பூமியில் பட்டு அதிலிருந்து தோன்றியவர். அதனால தான் அவருக்கு குஜன் அப்படிங்கிற பேர் இருக்கு. அண்ட் ஹி சன் ஆஃப் மதர் எர்த். மங்களவாரம் பூமி குமாரம் வாரம் வாரம் அங்காரகமாஸ்ரயாம்யம். அவருக்கு சமஸ்கிருதத்தில் இன்னொரு ஒரு பேரும் இருக்குது, மங்களவாரம் அப்படின்னு. எப்படி இங்கே குஜன் அழுக்கை உடையவர்னு இருக்குது, ஆனால் சமஸ்கிருதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்களவாரம் அப்படின்னு இருக்கேன்னா அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. தாயாருடைய கடைக்கண் பார்வைப்பட்டு அதனால் அவருக்கு மங்களவாரம் அப்படின்னு பேர் வந்தது. தாயாருடைய பிரதர் யார்? சந்திரன், சோமவாரம். அப்புறம் புத்தி, புதவாரம். சோமவாரத்துக்கும் புதவாரத்துக்கும் நடுவில் இந்த குஜன் இருக்கிறதுனால என்ன ஒரு தோஷம் இருந்தாலும் அது தாயாருடைய கடைக்கண் பார்வைப்பட்டு சீக்கிரமாகவே விலகி மங்களம் உண்டாகும். அதனால தான் அவருக்கு மங்களவாரம் அப்படின்னு பேர். கடைக்கண் பார்வை அது போதுமே எனதிடைகள் யாவும் தீருமே. தாயாருடைய கடைக்கண் பார்வை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போருமா? ஒரு க்ஷண நேரம் போருமா? மையாபதே ததிக மந்தர மீக்ஷணார்த்தம். ஒரு க்ஷண நேரம் போருமா தாயாருடைய கடைக்கண் பார்வை. அப்படி தாயாருடைய கடைக்கண் பார்வை கிடைக்கும் பிராப்தம் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிர விசேஷத்தினால் இன்றைய நாள் நாம் கனகதார ஸ்தோத்திரத்தின் 6 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். அடியனுடைய சகபாட்டிகள் மிகவும் அழகாக விளக்கினார்கள். இப்பொழுது நாம் 7வது ஸ்லோகத்தை அனுபவிக்க உள்ளோம். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் உரவித்விஷோபி ஈஷன் நிஷீதது மைக்ஷணமீக்ஷணார்த்தம் இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாக. அழகான ஸ்லோகம். விஸ்வாமரேந்திரா என்றால் இந்திரன். இந்திரனுடைய சாப சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை ஒரு வித்யாதர ஸ்திரீ மகாலட்சுமி தாயாரின் பிரசாதமாக ஒரு மாலையை பெற்றாளாம். அந்த மாலையை அவள் துர்வாசரிடம் கொடுக்க துர்வாசர் ஐராவத யானை மீது இந்திரன் பவனி வர்றதை பார்த்து அந்த மாலையை அவனிடம் கொடுக்கிறாராம். இந்திரனுக்கு இந்த மாலையின் பெருமை தெரியாமல் அந்த ஐராவத யானை மீது சாத்த அந்த யானை அந்த மாலையை கீழே போட்டு மெரிக்கிறதாம். இதை பார்த்து துர்வாசருக்கு கோவம் சாபம் கொடுக்குறாராம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், துர்வாசர் சாபம் கொடுக்கறதுல PhD பண்ணியிருக்கார். சாபம் ஏஐ அப்படின்னு கூட பண்ணியிருக்கார். ஸோ துர்வாசர் சாபம் கொடுக்கிறார். இந்திரா, உன்னுடைய செருக்குனால உன் செல்வங்கள் அனைத்தும் பறிபோகும் அப்படின்னு சொல்லும்போது இந்திரன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டானா. இந்திரன் பயந்து போய் பெருமாள் திருவடியில் சரணாகதி செய்ய பெருமாள் அபயம் கொடுத்து கூறுகின்றார், கவலைப்படாதே இந்திரா, உன்னுடைய செல்வங்கள் அனைத்தும் இந்த பார்க்கடலில் தான் இருக்குது. நீ இந்த பார்க்கடலை கடைந்தால் உன்னால் பெறலாம் அப்படின்னு சொல்ல வடவரை மத்தாக்கி வாசுகையை நானாக்கி என்று இந்த தேவர்களும் அசுரர்களும் இந்த பார்க்கடலை கடைந்தார்களாம். அப்பொழுது இந்த செல்வங்களை மீட்டாளாம். மகாலட்சுமி தாயாரும் அவதரித்தாளாம். இதில் ஒரு அழகான சூக்ஷ்மம் இருக்குது. சமுத்திரராஜா இந்த செல்வங்கள் அனைத்தும் கொடுக்கும்போது இந்த செல்வங்களின் சாரத்தை எடுத்து சக்கையை மட்டும்தான் கொடுத்தாராம். இந்த சாரங்கள்லாம் இருக்குது இல்லை, இது அனைத்தும் சேர்ந்து மகாலட்சுமி தாயார் அவதரித்து இந்த பார்க்கடல்லேருந்து வந்து தேவர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கும்படி கொடுத்தாளாம் இந்த செல்வங்களை. அதுதான் விஸ்வாமரேந்திர பதவிபிரம தானதக்ஷம் போல கொடுத்தாளாம். இதை பற்றி சுவாமி வேதாந்த தேசிகன் தன் ஸ்ரீ
ஸ்துதியில் எடுக்கிறார். ஆலோக்கியத்வாம் அமிர்த சஹஜே விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்தாம் ஷாபாக்ராந்த சரணமகமன் சாவரோதா சுரேந்திராக லப்த்வா பூய ஸ்திரிபுவனமிதம் லக்ஷிதம் துவத்கட்டாட்சைஹி சர்வாகார ஸ்திர சமுதயம் சம்பதம் நிர்விசந்தி. அனைத்து சம்பத்துக்களும் மகாலட்சுமி தாயாருடைய கடைக்கண் பார்வையால் கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எடுக்கிறார். எப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயார்! லக்ஷ்மி சஹஸ்ரத்திலேருந்து ஒரு ஸ்லோகம். பீதி பிராதுர்பவதி மகதி சக்திமத்யா பவத்யா காருண்யார்திரே மிருதுணி ஹிருதே கிஞ்சிதம் ஹந்த தைரியம். இந்த மகாலட்சுமி தாயார் இந்திரன் தன் செல்வங்களை தொலைக்கும் போது அவன் பயந்து போயிட்டானா இனிஷியலாக, அதுதான் பீத்திஹி. அப்பொழுது மகாலட்சுமி தாயார் இந்த க்ஷீராப்தியிலேருந்து அவதரித்து அந்த தைரியம், இந்த மகாலட்சுமி தாயார் இந்திரனுக்கு தைரியம் கொடுக்கும்படி தன் குழந்தையை எப்படி பார்த்துப்பாலோ செல்வங்களை கொடுத்து தைரியத்தை கொடுத்தாள் மகாலட்சுமி தாயார். பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்ற ஒரு ஆகமம், 2 வகையான ஆகமம், வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம். அதில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய லக்ஷ்மி தந்திரத்தில் ஒரு ஸ்லோகம். புரா துர்வாசசः शापातिभूते पुरन्तरे நிஸ்வாத்தியாய வஷட்காரே பிரஷ்டா ஸ்ரீகே ஜகத்ரே. ஜகன்மாதாவாக இருக்கும் மகாலட்சுமி தாயார், ஜகத்துக்கே மாதா. இந்த மகாலட்சுமி தாயார் இந்திரனுக்கு மாதாவாக இருந்துண்டு செல்வங்களை கொடுத்தாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அழகாக வருது. அதுதான் விஸ்வாமரேந்திர பதவிபிரம தானதக்ஷம் ஆனந்த ஹேத்துர் அதிகம் முர வித்விஷோபி. இவாளுக்கு மட்டும் ஆனந்தம் கொடுக்கலையாம், தேவர்களுக்கு மட்டும் இந்த செல்வங்கள்லாம் கொடுத்து ஆனந்தம் கொடுக்கலையாம். முர வித்விஷோபி, முரண் என்றால் முரணை கொன்ற முராரி, அவனை மணந்து கொண்டு ஆனந்தத்தை கொடுத்தாளாம். ஈஷன் நிஷீதது ஈக்ஷணம் ஈக்ஷனார்த்தம். ஈக்ஷனார்த்தம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். க்ஷணத்துக்கு அர்த்தம் அதுக்கினுமே கீழே 4/5 of a second அவளுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டால் நாம் அனைத்து செல்வங்களையும் பெறுவோம். அதுதான் ஈக்ஷனார்த்தம். ஈக்ஷனார்த்தம் கூட மகாலட்சுமி தாயாருடைய செல்வம் கடைக்கண் பார்வை நம் மீது படணும் அப்படின்னு நாம் அனைவரும் பிரார்த்திச்சுக்கணும். இதே மாதிரி சுவாமி வேதாந்த தேசிகன் தன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் எடுக்கிறார். அபேக்ஷனார்த்தம் அப்படின்னு அவர் எடுக்கிறார். ஹயக்ரீவ பகவானுடைய கடைக்கண் பார்வை நம் மீது 4/5 of a second பட்டால் நாம் அனைத்து ஞானங்களையும் பெறுவோம். ஸோ இந்த இடத்துல பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஒரு அழகான சாமியம். அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய கண்கள் எப்படி இருக்கான். இந்தீவரோதர சகோதரம் இந்திராயாக. இந்தீவரங்கள் என்றால் அல்லித்தாமரை. அந்த அல்லித்தாமரை யார் மலர்விக்கிறார்? அல்லித்தாமரை என்றால் ப்ளூ லோட்டஸ். அந்த ப்ளூ லோட்டஸை சந்திரன் தான் மலர்விக்கிறார். சந்திரனுக்கு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கிறார். இந்திரா சகோதரன். இந்திரா என்றால் சந்திரன், இந்திரா என்றால் மகாலட்சுமி தாயார். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவறியான் போய் இந்திர லோகமாடும். இந்திரன் என்றால் பெருமாள், இந்திரா என்றால் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாருடைய சகோதரன் சந்திரன் மலர்விக்கக்கூடிய பூவான அல்லித்தாமரையின் இதழ்கள் போல இருக்கும் கண்களோடு இந்த ஏழை பெண்மணிக்கு நீங்கள் கட்டாட்சம் செய்ய வேண்டும், ஈக்ஷனார்த்தத்துக்கு கட்டாட்சம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்தில் மகாலட்சுமி தாயார் திருவடியில் பிரார்த்திச்சுக்கிறார். அடுத்த ஸ்லோகம். இஷ்டா விசிஷ்ட மத்தையோப்பி யயா தயார்திர திருஷ்டியா திரிவிஷ்ட பபதம் சுலபம் லபந்தே திருஷ்டி பிரஹிருஷ்ட கமலோதர தீப்தரிஷ்டாம் புஷ்டிம் கிருசிஷ்ட மம புஷ்கர விஷ்டராயாக. இந்த ஸ்லோகத்தின் சப்தங்களை அனுபவித்தால் ஷ்ட அப்படின்ற சப்தம் நிறைய ஏற்படும். இதுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இங்கிலீஷில் ஒரு லிட்ரரி டிவைஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஃபோர் ஷேடோவிங். ஆதிசங்கர பகவத் பாதாள் அந்த டிவைஸை இந்த ஸ்லோகத்தில் பயன்படுத்துகின்றார். எப்படி? நான் ஒரு காயினை கீழே போட்டால் ஷ்ட அப்படின்ற சப்தம் தானே ஏற்படுத்தும். இந்த பெண்மணி வீட்டில் கணக்க வருஷமே நடக்க போகிறது மகாலட்சுமி தாயாருடைய கடைக்கண் பார்வையினால். அதை சிம்பலைஸ் பண்ணுறதுக்காக ஆதிசங்கர் பகவத் பாதாள் இந்த சப்தத்தை இங்கே பயன்படுத்துகின்றார். அதுதான் இஷ்டா விசிஷ்ட மதையோப்பி யயா தயார்திர அப்படின்ற சப்தம். இப்பொழுது நாம் பதபதார்த்தத்தை அனுபவிப்போம். பக்தர்கள் நாஸ்திகாளிவா 2 பேரும் நடுவில் பாரபட்சம் பார்க்காம அனைவருக்கும் செல்வங்களை கொடுக்கிறாள் இந்த மகாலட்சுமி தாயார்.
தயார்திர தயினால அந்த வேர்டை குறித்து வச்சுக்கோங்க. லாஸ்டில் அடியே நான் அதோட மீனிங் சொல்கிறேன். திருஷ்டியா திரிவிஷ்டபதம் சுலபம் லபந்தே. அவளுடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டால் திரிவிஷ்டபதமாக விளங்கும் ஸ்வர்க்கமே கிடைச்சிரும். ஸ்வர்க்கம் என்றால் இந்த இடத்துல வைகுண்டம். சுலபம் லபந்தே, சுலபமாக கிடைச்சிருமா. அப்பேற்பட்ட மகிமை. திருஷ்டி பிரஹிருஷ்ட கமலோதர தீப்தரிஷ்டாக. இப்போது மகாலட்சுமி தாயாருடைய கடைக்கண் பார்வை எவ்வளோ மென்மையாக இருக்கும். ஒரு தாமரையின் உதரத்தை தொட்டு பார்த்தால் அது எவ்வளோ மென்மையாக இருக்கும். அவ்வளோ மென்மை மகாலட்சுமி தாயாருடைய கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண் பார்வை நம் மீது பட வேண்டும். பட்டால் நமக்கு புஷ்டியை தருது. புஷ்டிம் கிருசிஷ்ட மம புஷ்கர விஷ்டராயாக. புஷ்டி என்றால் ஃபுல்ஃபில்மெண்ட். எப்படி ஒரு தாய் மீன் தன் குட்டி மீனை பார்க்கும்போது அந்த குட்டி மீனுக்கு வயர் நிறையதோ, அப்படியே மகாலட்சுமி தாயாருடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டால் நம்முடைய மனசு நிறையிறது. அவள் நமக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கிறாள். செல்வங்கள் என்றால் கைங்கரிய ஸ்ரீ. இந்த உலகியல் செல்வங்கள் மட்டும் இல்லை, பெருமாள் தாயார் திருவடியில் கைங்கரியம் பண்ணுற அந்த பெரிய செல்வத்தை மகாலட்சுமி தாயார் நமக்கு கொடுக்கிறா. எங்கேருந்து கொடுக்கிறா? நம்முடைய ஹிருதய கமலத்தில் அமர்ந்து கொண்டு சேவை சாதித்து கொண்டு நாம் அனைவருக்கும் இந்த செல்வத்தை கொடுக்கிறா. அதுதான் புஷ்கர விஷ்டராயாக. இப்பொழுது நாம் தயார்திரா அப்படின்ற வார்த்தையை பற்றி விசாரம் செய்வோம். ஆர்திரா அப்படின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று ஈரம், இன்னொன்று ஆர்திரா நட்சத்திரம். மகாலட்சுமி தாயாருடைய நட்சத்திரம் ஆர்திரா நட்சத்திரம். இப்பொழுது நாம் ஆஸ்ட்ரோனாமி பற்றி விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு ஃபால் ஆஸ்ட்ரோனாமி டே. ஸோ ஒரு அழகான கோஇன்சிடென்ஸ். இன்னொரு மீனிங், மகாலட்சுமி தாயாருடைய மனசு ஈரமான மனசு. அதனால் அவளுக்கு சிறந்த தயை, பெருமாளுடைய தயை சிறந்த தயை. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாம் பராசர பட்டர் கூறியபடி ராமாயணத்துலேருந்து 2 சினாரியோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அவர் கொடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இது ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் வரும் ஒரு ஸ்லோகம். மாத்தர் மைத்திலி ராட்சசி ஸ்துவை ததேவ ஆர்திரா பராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவன் ஆத்மஜால குதரா ராமஸ்ய கோஷ்டி கிருத்தா காக்கம் தஞ்ச விபீஷணம் சரணமிதி உக்திக்ஷமோ ரக்ஷிதா சானசாந்திர மகாகச சுகயது க்ஷாந்தி ஸ்தவாகஸ்மிகி. இப்பொழுது விபீஷண சரணாகதியோட சினாரியோ எடுத்துப்போம். விபீஷணன் ராமன் திருவடியில் சரணாகதி பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டான். இந்த வானரங்கள்லாம் ஏற்றுக்கூடாது, அங்கதன்லாம் இந்த விபீஷணன் ஏற்றுக்கூடாது அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பில்லை கிழிச்சு போட்டால அதை மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ஹனுமான் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ராமரை ஏற்றுண்டார். ஆனால் சீதா பிராட்டியோடைய கேஸில் பார்த்தால் திரிஜட்டை தன் சொப்னத்தை பற்றி கூறும்போது அவள் ராட்சசிகளிடம் கூறுகின்றாள், ராட்சசிகளே, இந்த ராவணனுக்கு துர்கதி ஏற்பட போகிறது, அதனால் சீதா பிராட்டி திருவடியில் சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லச்சு இவாளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாளாம். அப்பொழுது சீதா பிராட்டி இதை பாட்டு கூறுகின்றாள், பரவாயில்ல திரிஜட்டா, இவாளா ராவணன் கொடுத்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா, நான் இவாளுக்கு அபயம் கொடுக்குற, ராமனால இவாளுக்கு ஒரு தீங்கும் வராது அப்படின்னு அபயம் கொடுத்தாள். இந்த 2 கேஸில் யாருடைய தயை சிறந்ததை? மகாலட்சுமி தாயாரான சீதா பிராட்டியோடைய தயை தான் சிறந்த தயை. அதை வச்சு நாம் அனைவரும் சொல்லலாம். சுவாமி வேதாந்த தேசிகன் தன் தயா சதகத்தில் எடுக்கிறார், பிரபத்யேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுத்தம். பெருமாளுடைய தயை கல்கண்டு ரூபத்தில் மாறினால் அது திருவேங்கடமலை போல தான் இருக்கும் அப்படின்னு கூறுகின்றார். நாம் அனைவரும் இந்த 2 சினாரியோ பார்த்தோம்ல, அதுலேருந்து சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருடைய தயை கல்கண்ட ரூபத்தில் மாறினால் அது முக்திநாத க்ஷேத்திரம் எவ்வளோ உயர்ந்த க்ஷேத்திரம், எவ்வளோ பெரிய க்ஷேத்திரம், அவ்வளோ சிறந்ததையே மகாலட்சுமி தாயாருக்கு. அண்ட் நவ் ஐ வுட் லைக் டு எண்ட் வித் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம். ஆதிசங்கர பகவத்பாதாள் வேதத்துக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாள். இந்த ஸ்லோகத்தில் வேதமே வருது, வேத வாக்கியம், ஸ்ரீசுக்த வாக்கியமே வருது. தயார்திர அப்படின்ற வார்த்தையிலேருந்து ஆர்த அதை எடுத்துப்போம்.
புஷ்கரம் அப்படின்ற வார்த்தை எடுத்துப்போம், புஷ்டிம் அப்படின்ற வார்த்தை எடுத்துப்போம். ஆர்திராம் புஷ்கரணேம் புஷ்டிம், இது ஸ்ரீசுக்தத்தில் வர வாக்கியம். அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயார், தயை பொருந்திய மகாலட்சுமி தாயார் திருவடியில் நாம் அனைவரும் சரணாகதி செய்து பெருமாள் தாயார் அந்த திவ்ய தம்பதி திருவடியில் நாம் அனைவரும் கைங்கரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு அடேன் இந்த சின்ன உபன்யாசத்தை தலை கட்டுகின்றேன். அடேனுடைய சகபாட்டியான அவ்யுக்தமாக இருக்கும் நிறைய மீனிங்ஸ் இருக்குது அவ்யுக்தத்துக்கு. ஒன் பியூரிட்டி, பியூராக இருக்கும் மகாலட்சுமி தாயாருடைய குணங்களை பற்றி கூறுவார். நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவர முனையே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாலட்சுமி தாயாரினுடைய பெருமையை அடியேன் மாதிரி ஒரு மந்தமதியினுடைய பேரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அடியேன் சகபாட்டி ரோஷனுக்கு என்னுடைய கிருத்தஜதைகளை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக போன ஸ்லோகத்தில் தயை, பிராட்டியினுடைய தயை எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கிறத அனுபவித்தோம். அந்த தயையிலே தான் அதை அடித்தொட்டு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். தத்யத்து தயானு பவனஹா திரவிண அம்புதாராம். தத்யத்து கொடுக்க வேண்டும். எதை கொடுக்க வேண்டும்? தயானு, தயையை கொடுக்க வேண்டும். ஏன்னா பிராட்டி லக்ஷ்யத்தே அனயா இதி லக்ஷ்மின்னு இருக்கக்கூடியவள். லக்ஷ்மிக்கான அர்த்தமே நம்ம கேட்கறதே நமக்கு கொடுக்குறவள் தான் பிராட்டி. அப்போது ஆதிசங்கர் பகவத் பாதாள் இங்கே தயையை பிரார்த்திக்கிறார். தத்யத்து தயானு, தயையை கொடுக்க வேணும். எப்படி கொடுக்க வேணும்? பவனஹா திரவிண அம்புதாராம். பவனம், பவனம்னா காற்று, வாயு. இப்போ நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் எவ்வளோ அழகாக உட்காந்து கேட்டுருக்கோம். இப்போ ஒரு சில்லுன்னு ஒரு காற்று அடிச்சதுன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் விட மிகப்பெரிய சந்தோஷமாக விளங்கக்கூடியது பிராட்டி நமக்கு கொடுக்கக்கூடிய தயை. பிராட்டியினுடைய தயையானது அவ்வளவு பெருமை பொருந்தியது. ஏன்னா அவள் வாயுக்கு எல்லாம் தேவதை. ஆள வந்தார் சதுஸ்லோகியில் சாதிகரிச்சு என்ன சொல்கிறார்? பிரம்ம ஈஷா ஆதி சுரவ்ரஜா சதயித துவத்து தாசதாசி கணா. பிரம்மா ஈஷன் போன்ற அத்தனை தேவதைகளும் உனக்கு தாசதாசிகளாக விளங்குகிறார்கள். அப்போ அவளுக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். நீ உன்னுடைய தயையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். தத்யத்து தயானுபவனஹா திரவிண அம்புதாராம். அடுத்த வரி அஸ்மின் அகிஞ்சனஹா. அடியேன் அகிஞ்சனனாக இருக்கிறேன். கிஞ்சித்தினா கொஞ்சம், அகிஞ்சனன்னா அந்த கொஞ்சம் கூட இல்லைன்னு அர்த்தம். சரணாகதர்களுக்கான முக்கியமான லட்சணம் இது. ஆகிஞ்சன்யத்துவம் என்று சொல்வார்கள். அடியேனிடம் கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை. அனன்ய கதித்துவம், உன்னை தவிர வேறு யாரும் கதியும் இல்லை. இந்த ரெண்டு விஷயம்தான் சரணாகதர்களுக்கான லட்சணம். ஆகிஞ்சன்யத்துவமாக இங்கே சங்கரர் எடுக்கிறார். அஸ்மின் அகிஞ்சனஹா, அகிஞ்சனாக இருக்கிறேன். எப்படின்னா விஹங்க சிஷவு வஷன்னேன்னு சாதிக்கிறார். ஒரு ஆபத்திலே சிக்கிக்கொண்ட ஒரு குட்டி பறவையை போலே நான் இருக்கிறேன்னு சொல்கிறார். என்ன சுவாமி இது, என்ன பறவை, என்ன விஷயம்? இந்த வரியோடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மகாபாரத காலத்திற்கு செல்ல வேண்டும். மந்தபாலன் என்கிற ஒரு மகரிஷி ரொம்ப நல்லவர், நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருடைய இந்த பூலோகத்தில் வாழ்க்கை முடிந்ததுக்கு பிறகு அவருக்கு கிட்டியது என்னவோ நரகம். அங்கே போய் கேட்கிறார், எதனால் எனக்கு இந்த நரகம் கிட்டுத்துன்னு கேட்க, நீ எல்லாம் நல்லது தான் பண்ண, ஆனால் உன்னுடைய வம்ச விருத்திக்கான வாரிசை நீ ஏற்படுத்தலை. உன்னுடைய வம்சம் விருத்தி அடையாது. ஆகையினால உன்னுடைய பித்திருக்களுக்கு காரியம் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. பித்திருக்களுக்கு நீ கொடுத்த துன்பம் தான் உனக்கு இந்த நரகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த ஜென்மத்திலே ஷார்ங்கிகாங்கிற ஒரு பக்ஷியாக பிறப்பெடுக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, மனிதர்களாக பிறப்பெடுத்தால் தொண்டரடிப்புடையாழ்வார் சாதிக்கிறார், பாதியும் உறங்கி போகும் நின்னை 15 ஆண்டு பேதை பாலகன் அதாகும். அந்த பருவத்தை என்ன சொல்கிறதுனே தெரியாது தொண்டரடிப்புடையாழ்வார், பட்டுட்டு வந்திருக்காரோன்னோ. அதனால் அதாகும்னு விட்டார். அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம், இவ்வளவு துன்பம் நிறைஞ்சது மனித வாழ்க்கை. வந்து இது அத்தனை அனுபவிச்சுட்டு தான் வம்ச விருத்தி பண்ணணும், அவ்வளவு கஷ்டம்லாம் பட வேண்டாம்னு நினச்சார். ஷார்ங்கிகாங்கிற பக்ஷியை ஒரு ஸ்மார்ட் சாய்ஸாக பக்ஷியாக அவதரித்தார். பக்ஷியாக வந்து பிறந்தவர். அவருக்கு 4 குழந்தைகள், ஜரிதாரி, சாரிஸ்ருக்கு, ஸ்தம்பமித்ரன், துரோணன். 4 பிள்ளைகள், 4 பறவை குட்டிகள். இவ அத்தனை பேரும் அந்த குடும்பத்தோட காண்டவ பிரஸ்தம் காட்டில் தான் இருந்துட்டுருக்கா. இப்போ பேரலாக பார்த்தோம்னா திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு கொடுத்த நிலம் இந்த காண்டவ பிரஸ்தங்கிற காடு. நிலம் பிரித்து கொடுக்கறச்சே இந்த காண்டவ பிரஸ்தத்தை நீ வச்சுக்கோ, அஸ்தினாபுரத்தை நான் வச்சுக்கிறேன்னு பிரிச்சுண்டா. அந்த காண்டவ பிரஸ்தத்தை காடுலேருந்து நாடாக மாற்றணும்னா இப்போ நடக்கிற மாதிரி டீஃபாரஸ்டேஷன் அப்போவே நடந்திருக்கு. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இந்த காண்டவ வனத்தை எரிக்கிறதுக்கு போகிறா. தகனம் பண்ணுறச்சே இந்த 4 குழந்தைகளும் பயந்து போய் அப்பா கிட்ட கேட்குறா என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அவள் அப்பாவும் நீ அக்னிதேவனை பிரார்த்தின்னு சொல்ல, அக்னிதேவனை பிரார்த்திச்சு இவ இந்த 4 பேருக்கு 4 குழந்தைகளுக்கும் இந்த ஷார்ங்கிகாங்கிற பக்ஷியின் குடும்பத்துக்கும் எதுவும் ஆகலைங்கிறது சரித்திரம்.
சரி சுவாமி, இது அக்னியை பற்றின சரித்திரம், இதுக்கும் கனகதாராக்கும் பிராட்டிக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தோம்னா சம்பந்தம் இருக்குது. பூர்வர்களுடைய வாக்கியத்தை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத், ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத், ஈஸ்வரோ ஞானமன்விச்சேத் மோக்ஷமிச்சேத் ஜனார்த்தனாத். முதல்ல ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத், ஆரோக்கியம் வேணும்னா சூரிய பகவானை பிரார்த்திக்கணும். ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத், செல்வம் வேணும்னா அக்னியை பிரார்த்திக்கணும். அப்போது செல்வம் வேணும்னா அக்னியை பிரார்த்திக்கணும். ஆனால் செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாக பிராட்டி விளங்குறா. அப்போ இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ணிக்கிறோம்னா அக்னிக்கு அந்தராத்மா பிராட்டியாக இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போது அன்னைக்கு மகாபாரத காலத்தில் அந்த பட்சிகள் அக்னியிடம் பிரார்த்திக்க, அக்னியின் அந்தராத்மாவாக இருந்து உன்னுடைய தயையினால் நீ அவளை காப்பாற்றின. அதே மாதிரி அகிஞ்சனர்களாக அந்த பறவைகள் எப்படி அகிஞ்சனர்களாக இருந்தாங்களோ நாங்கள் இப்போ அதாவது இந்த பெண்மணி அகிஞ்சனையாக இருக்கா, இவளுக்கு உன்னுடைய தயையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவ்வளவு பெரிய விஷயத்தை அவருடைய கவிதா சாமர்த்தியத்தில் ஒரே வரியில் விஹங்க சிசவ் வசனே நடக்கிட்டார். 3வது வரி, துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம், எங்களினுடைய துஷ்கர்மங்கள் பாவங்கள் அத்தனையுமே சிராய தூரம் விரட்டிவிடு, தூரம் விரட்டிவிடு அப்படிங்கிறார். ஆழ்வார் சாதிக்கிறார், வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமேங்கிறார். வேரி மாறாத பூ, நறுமணம் மாறாத அந்த தாமரை புஷ்பத்தின் மேல் அமர்ந்திருக்காளோ இல்லையோ அவன் நம்ம வினைகள் அத்தனையும் தீர்த்தருள்வாருங்கிறார் ஆழ்வார். அதே போல் எங்களுடைய பாவச் செயல்கள் அத்தனையிலிருந்தும் எங்களை ஓட்டி விட வேண்டும்னு சொல்கிறார். அதனால தான் பிராட்டிக்கு ஸ்ரீங்கிற திருநாமம். அவளுக்கு ஸ்ரீங்கிற திருநாமம் எதுக்கு வந்ததுன்னா அதுக்கு 6 காரணங்கள். ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ருணாதி, ஸ்ரீநாதி, ஸ்ரீயதே, ஸ்ரயதே. இதில் ஸ்ருணாதி இதை பண்ணுற 6 விஷயங்கள், நமக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கிற 6 விஷயங்கள். அதில் ஸ்ருணாதி அப்படின்னா நம்மளே நம்மளுடைய பாவங்களிலிருந்து சுத்தப்படுத்துகிறான்னு பொருள். அப்போ அந்த பாவங்கள் அத்தனையும் இனி எப்படி சுத்தப்படுத்தி, அதனால தான் அவளுக்கு ஸ்ரீங்கிற திருநாமம். ஆகையினாலே சுத்தப்படுத்தி பக்குவப்படுத்த வேணும் அப்படிங்கிறத ஆதிசங்கர பகவத்பாதா துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம்னு பிரார்த்திக்கிறார். யார் இதெல்லாம் அத்தனையும் யார் பண்ணணும்? நாராயண பிரணயினி, நாராயணனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவளேன்னு பிரார்த்திக்கிறார். ஏன்னா பேயாழ்வார் பகவானை முதல்ல தரிசனம் பண்ணுறார். பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் விளக்கேற்றியாச்சு, பேயாழ்வார் தரிசனம் பண்ணுறார். தரிசனம் பண்ணி திருமாலை கண்டேன்னு பாடலை, திருக்கண்டேன்னு தான் பாடினார். ஏன்னா பகவானுக்கு அடையாளம் ஆதார் கார்டு பிராட்டி தான். ஆகையினாலே அடையாளமாக இருக்கக்கூடியவளே நயன அம்புவாகா, உன்னுடைய பார்வையினாலே இந்த அத்தனை விஷயத்தை நீ பண்ணணுங்கிறார். பிராட்டி இறங்கி வந்து கூட பண்ண வேண்டாம், பார்வையால் பார்த்தாலே போதும் அத்தனை விஷயம். அந்த தயைக்கு அவ்வளவு பவர், அவருடைய கடைக்கண் பார்வைக்கு அத்தனை பவர். ஏன்னா இப்போ கவித்துவமாக இதை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னா துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் உண்டான ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கான். எவ்வளோ என்ன சுவாமி இது ஒரு மட்டமான உதாரணமாக இருக்கே அப்படின்னா எப்படிங்கிறது சொல்கிறேன். நம்மளுடைய கண்ணு திருஷ்டி பார்வைக்கு உதவுறதுன்னும், அதனால் கண்களுக்கு தார்த்தராஷ்டிரம்னு பேர். திருதராஷ்டிரனின் பிள்ளைங்கிறதுனால துரியோதனனுக்கும் தார்த்தராஷ்டிரன்னு பேர். சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரத்தின்படி நம்மளெல்லாம் பார்த்துக்க வேண்டாம். சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரத்தின்படி கண்களாகியது காது வரைக்கும் நீளணும். கடியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள்னு பாடுறார் திருப்பானாழ்வார். கண்ணு நீண்டு இருக்கணும். அப்போது கண்களான தார்த்தராஷ்டிரம் கர்ணமான காது வரைக்கும் நீளணுமா? அப்போ தார்த்தராஷ்டிரனுக்கும் கர்ணனுக்கும் உண்டான தோழமை போல இருக்குங்கிறத பார்க்குறான். ஆனால் பிராட்டியின் கண்கள் எப்படி இருக்குன்னா கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உண்டான தோழமை. கிருஷ்ணம்னா கருப்பு, கண்களிலே கருவிழி திகழறது. அர்ஜுனன் குடாகேஷன் வெள்ளை வெள்ளைன்னு இருப்பான். அந்த வெள்ளை பகுதியும் பிராட்டியினுடைய கண்களில் இருக்குது. அப்போ அழகாக கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தோழமை கொண்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் பிராட்டியினுடைய கண்கள் இருக்கின்றது. கண்களுக்கு இவ்வளவு மகிமை, பார்வைக்கு அதை விட டபுள் த மகிமை. ஏன்னா பகவானுக்கோ ஒரு கண் சூரியன், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல்னு ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன். நம்ம பாவத்தை வச்சுட்டு பாவ மூட்டையோட முன்னாடி நின்னோம்னா சூரிய கண்ணால் பார்த்து எரிச்சுட்டாருன்னா மோட்சம் கட்டாது. ஆனால் பிராட்டி சந்திராம் சந்திர சகோதரியும் அவளுக்கு 2 கண்ணுமே சந்திரன். ஏர் கண்டிஷனிங் போட்ட மாதிரி பிராட்டி அத்தனை பேரையும் நம்மளை குளிர கட்டாட்சிப்பாள். இதுக்கான மிகப்பெரிய உதாரணமாக நம்ம பராசர பட்டரினுடைய சரித்திரத்தை பார்க்கலாம். கூரத்தாழ்வானினுடைய திருக்குமாரர் ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளியிருந்தார். எப்போவுமே என்ன பண்ணுவார், வடக்கு வாசல் வழியாக கோவிலுக்குள்ளே வருவார், பிராட்டியை சேவிப்பார், ரங்கநாச்சியாரை சேவிப்பார், கிளம்பி போயிடுவார். பெருமாள் பக்கமே போக மாட்டார். பெருமாள் பார்த்தார், என்ன இவர் நம்மக்கிட்ட வரவே மாட்டேங்கிறார், எப்படியாவது இவரை நம்மக்கிட்ட வர வைக்கணும், இதுக்கான நாளுக்கு காத்துட்டு இருக்கணும்னு யோசிச்சார். நாளும் வந்தது. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் பெருமாள் மோகினி அலங்காரத்தில் சாக்ஷாத் பிராட்டி ரங்கநாச்சியார் மாதிரியே சேவை சாதிப்பார். அந்த அலங்காரத்தில் பெருமாள் யார் பிராட்டி யாருன்னே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அர்ச்சகர் முக்கேன இப்போ போய் பட்டரை கூட்டிட்டு வரோம், அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல பட்டர் வந்தார், எழுந்தருளினார். என்ன உம்மை தாயார் மாதிரி இருக்கேனா அப்படின்னு கேட்டாராம் பகவான். பட்டர் பார்த்தார், திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சார், திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சார். ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுட்டு போனாராம்.
கூப்பிட்டு என்ன சுவாமி சிரிக்கிறீர் அப்படின்னா, நன்னா தான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்க, பிராட்டி மாதிரியே தான் இருக்க, ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நாச்சியார் விழிக்க ஒண்ணாது, எங்கள் அம்மா தாயார் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த காருண்யம் மிகுந்த பார்வை என்ன பண்ணாலும் உமக்கு வராது, எங்கள் பிராட்டிக்கே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்லி திரும்பி வந்துட்டாராம். அப்போ பிராட்டியினுடைய திருக்கண்களுக்கு அவ்வளவு மகிமை. நயன அம்புவாக, அந்த நயனத்தின் மூலமாக எங்களினுடைய அத்தனை பாவங்களையும் விரட்டி விடு அப்படின்னு ஆதிசங்கரர் பிரார்த்திச்சு 9வது ஸ்லோகத்தை தலை கட்டுறார். 10வது ஸ்லோகம் இதிலிருந்து முழுக்க தாயாரை ஸ்துதி பண்ணுறார். முழுக்க அர்ச்சனை மாதிரி தான் ஸ்லோகங்கள் அத்தனையும் இருக்கும். 10வது ஸ்லோகம் அர்ச்சனை வரிசையில் முதல் ஸ்லோகம். 10வது ஸ்லோகம் கீர்தேவ தேதி, ஞானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் சுரூபமாக இருக்கக்கூடியவளே கீர்தேவ தேதி. கருடத்வஜ சுந்தரீதி, கருடனை துவஜத்திலே கொடியிலே கொண்டிருப்பவன் பகவான். கருடத்வஜ தோஷா கீதோ கருடதண்டகாங்கிறார் சுவாமி தேசிகன். கருடனை கொடியிலே கொண்டவனாக இருக்கக்கூடிய பகவான், அவனினுடைய சுந்தரேதி, அவனுடைய மனைவியாக திகழக்கூடிய மகாலட்சுமியே. அடுத்த வரி ஷாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி. இதை நம்ம 2 வகையாக அர்த்தம் கொள்ளலாம். ஷாகம்பரி சசிசேகர வல்லபே, சசினா சந்திரன், அதை சேகரத்திலே தன்னுடைய ஜட்டாமுடியிலே கொண்டிருக்கக்கூடியவர் பரமசிவனார். பரமசிவனாருக்கு மனைவியாக இருக்கக்கூடிய அம்பாள். அம்பாளை சொல்கிறார் இந்த 2 வார்த்தையாலையும் எடுத்துக்கலாம். ஆனால் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் பிரயோகம் பண்ணியிருக்கார். அந்த கணக்கில் பார்த்தோம்னா ஷாகம்பரி அப்படின்னா நெல்களுக்குடைய தேவதை, நெல்லுக்கு அதிகாரி, தானியங்களுக்கு அதிகாரின்னு பொருள். அப்போது அதுக்கு பூமாதேவி தான், நெல் பூமியில் தானே வளர்றது. அப்போது தானியத்திற்கு அதிபதியாக பூமாதேவி விளங்குறா. சரி, இப்போ பூமாதேவி இங்கே எதுக்கு சொல்கிறாருன்னா, ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியோன்னு பகவான் 2 பத்னிமாரோட எழுந்துள்ளிருக்கார், ஸ்ரீதேவி பூதேவின்னு. அப்போது பிரம்மாவின் பத்னி சரஸ்வதி தேவியை சொல்லியாச்சு, விஷ்ணு பகவானினுடைய பத்னி ஸ்ரீதேவி பூதேவி சொல்லியாச்சு. 3வதாக சசிசேகர வல்லபேன்னு அம்பாளையும் சொல்லிட்டார். கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி ஷாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சொல்லிட்டார். அடுத்த வரி சொல்கிறார் சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது 3ஐயும் நீ விளையாட்டாக பண்ணுறேன்றார். விளையாட்டாக தாயார் செய்கிறாள். என்ன சுவாமி, ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலீலன் பகவான் இதை பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கார். முரண்படுறதேன்னு யோசிச்சா இதுக்கான பதில் கூறத்தாழ்வான் அவரினுடைய ஸ்ரீஸ்தவத்தில் கொடுக்குறார். ஸ்வஸ்தி ஸ்ரீர் திஷதாம் அசேஷ ஜகதாம் சர்க உபசர்க ஸ்திதி ஸ்வர்க்கம் துர்கதிர் ஆபவர்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி. அத்தனையும் பண்ணுறது பகவான் தான். ஆனால் எஸ்யா வீக்ஷ்ய முகம் தத் இங்கித பராதீனஹா விதத்தே கிலம் கிரீடேயம் கலுநான்யதாசிய ரசதா சியாதைக்கரஸ்யா தயாங்கிறார். எஸ்யா வீக்ஷ்ய முகம், யாரினுடைய முகத்தை அதில் இருக்கக்கூடிய தத் இங்கித பராதீனஹா, அவளினுடைய கண்ணு புருவ நெரிசலை பார்த்தே தான் பகவான் அத்தனையும் பண்ணுறாருன்னு சொல்கிறார். அப்படி புருவத்தை லைட்டாக மேலே தூக்கிட்டா அப்படின்னா உங்களை மாதிரி உயர்ந்த வாழை படைச்சிடுவா, அப்படி கொஞ்சம் கீழே கிட்டானா அடியான மாதிரி தாழ்ந்த வாழெல்லாம் படைச்சிடுவார் பெருமாள். பகவான் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தெல்லாம் பண்ணுறார். ஆனால் யாரை பார்த்து பண்ணுறாள்? தாயாரினுடைய திருமுகம் மலர்ந்தால் மலரதும் மலராததையும் வச்சு தான் பகவான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அத்தனையுமே பண்ணுறார். அப்போது சங்கரர் சொன்னதும் சமாதானம் ஆகிடுத்து, உடையவர் சொன்னதும் சமாதானம் ஆகிடுத்து. இதுக்கான பதில் கூறத்தாழ்வான் கொடுத்துருக்கார். சிருஷ்டி ஸ்திதி பிரளய கேளிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஹ, அவளை நான் வணங்குகிறேன். யாரை வணங்குறேன்? திரிபுவனைக்க குரோஹோ, திரிபுவனத்துக்கெல்லாம் குரு யார்? பகவான் தான். ஏனால் பதரீகாசிரமத்திலே நரநாராயணனாக திருமந்திரத்தை உபதேசம் பண்ணினார். பார்க்கடலிலே பிராட்டிக்கு துவயமகா மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். அவதாரம் எடுக்கிறச்சே வராக அவதாரத்தில் வராக சர்ம ஸ்லோகம், ராமாவதாரத்தில் ராமச்சரம ஸ்லோகம், கிருஷ்ணாவதாரம் மைக்கு கையில் கொடுத்தா 700 ஸ்லோகம் பகவத்கீதை, அதுக்கு இல்லை சரம ஸ்லோகத்தை கிருஷ்ண சரம ஸ்லோகத்தின்னு சொல்லி அவ்வளவும் பகவான். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையின் முதல் ஆச்சாரியன் பகவான் தான். திரிபுவனைக்க குரு, கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருன்னு சொல்கிறோம். அந்த திரிபுவனைக்க குரு தருண்யேஹி, அவனினுடைய பத்னியாக திவ்ய தம்பதிகளாக சேவை சாதிக்கிறாள். நீ உன்னுடைய அருளை இந்த பெண்மணியின் மீது பொழிய வேண்டும் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதாள் பிரார்த்தனை பண்ணி 10வது ஸ்லோகத்தை தலை கட்டுறார். இதற்கும் மேலே எவ்வாறு பகவத் பாதாள் ஸ்துதி பண்ணுறார், இதுக்கான பலஸ்துதி, இந்த ஸ்லோகத்துக்கான பலஸ்துதியாக அவர் என்ன சாதிக்கிறார், இதெல்லாம் இன்றைக்கி வந்தவா இதே மாதிரி நாளைக்கும் வந்து கேட்டு அனுபவிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு வாய்ப்பளித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் பல்லாண்டு பாடி இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த எங்கள் குரு ஸ்ரீ உவே துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமிக்கும் எங்களுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். நமஸ்காரம்.